வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குயிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு மில்லட் ரெசிபி தான். இது பானியாட் மில்லட் லெமன் ரைஸ். பானியாட் மில்லட்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் கிடைக்கும் இல்லையா குதிரவாளி மில்லட் அரிசி தான். இந்த குதிரவாளி மில்லட்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி. அதே மாதிரி நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கனாலும் இது கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது gluten ஃப்ரீ. நம்ம டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்குலாம் அதிகமாக கோதுமையில் சப்பாத்தி மாதிரி செஞ்சு கொடுப்போம். ஆனால் மதியத்துக்கு லஞ்சுக்கு இந்த மாதிரி குதிரவாளி மில்லட் அரிசி கொடுத்து பாருங்கள். 100 கிராம் குதிரவாளி அரிசிக்கு 13.6 கிராம் இதில் டயட்ரி ஃபைபர் இருக்குது. டயபெட்டிஸ் இருக்கவங்க வாரத்தில் 3-4 வாட்டியாவது மில்லட் ரெசிபிஸ் எடுத்துக்கிறது அவங்களோட டயட்டில் ரொம்பவே நல்லது. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புகிறேன். இது மாதிரி மில்லட் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த குதிரவாளி லெமன் ரைஸ் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு 1 கப்பு குதிரவாளி மில்லட் அரிசி எடுத்துக்கலாம். இந்த மில்லட் அரிசி நம்ம எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸில் அதே மாதிரி நம்மளுக்கு அரிசி கடையிலையுமே கிடைக்கும். இப்போ இந்த மில்லட் அரிசி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மில்லட் அரிசியை கொஞ்சம் நல்லா அழுத்தி பிசைஞ்ச மாதிரி கழுவணும். மில்லட் அரிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம 4-5 வாட்டிக்கு நல்லா கழுவணும். தண்ணியோட கலர் ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு அந்த வெள்ளை தண்ணி கிடைக்கிற வரைக்குமே நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கணும். இது நான் ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டேன். இப்போ இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். இது அரை மணி நேரம் இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரிசியை நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த அரிசியை நம்ம பாத்திரத்திலே வேக வச்சுக்கலாம். நம்ம 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு மில்லட்டுக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் சூடானோன்னா நம்ம ஊற வச்சுருந்தா மில்லட்டை சேர்த்துக்கலாம். இது அடுப்பு சிம்மிலேயே வச்சு தான் வேக வைக்கணும். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். அடுப்பு சிம்முலேயே தான் வேகணும். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தாலுமே 2 விசில் வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள், நல்ல சிம்முலேயே தான் இது வேகணும். இப்போ மில்லட் வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு. மில்லட்டும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாகவே வந்துடும். இப்போ இது நல்லா ஆறட்டும். தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு 10 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், நீங்கள் போடலனாலும் பரவாயில்ல. அரை ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா. இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். பொடியாக நறுக்குன்னா 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாலாம் லேசாக வதங்கினோன்னே நம்ம இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாம். பொடியாக நறுக்குனா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கினாலே போதும். இப்போ நம்ம ஆற வச்சுருந்தா குதிரவாளி மில்லட் அரிசியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாகவே வந்திருக்கும். இப்போ இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்தோன்னே ஒரு எலுமிச்சைப்பழ சாறை சேர்த்துக்கலாம். எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்தோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இறக்கும்போது கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஹெல்த்தியான குதிரவாளி மில்லட் லெமன் ரைஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குயிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.